வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு சிறப்பு தமிழில் வந்துட்டு 3rd யூனிட்டில் இருக்கக்கூடிய நாடகவியல் ஆளுமைகள் அப்படின்ற லெசன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா நாடகவியல் அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு கட்டியக்காரன் அப்படின்னா யார், அவங்கள பற்றின விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோமா. இப்போ நெக்ஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நாடகத்துக்கு வந்துட்டு அதை வந்துட்டு வளர்ச்சி அடைகிறதுக்கு உதவி செய்த, அதுக்கு வந்துட்டு மிகப்பெரிய தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணித்த ஒரு சில பேரை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா வந்துட்டு சங்கரதாச சுவாமிகள். அவரை தான் நம்ம இப்போ வந்துட்டு பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னா வந்துட்டு நம்ம தமிழ் நாடகத்தோட தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நம்ம வந்து அழைக்கிறோம். ஏன் நம்ம அவர் அப்படி அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு நாடகம் வந்துட்டு வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு முன்னேற்றத்துக்காக வந்துட்டு பாடுபட்டிருக்காரு. அதில் ஒரு சில விஷயத்தை தான் இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? அவர் வந்துட்டு நாடகத்தை வந்துட்டு எப்படி படைச்சாரு அப்படின்னா தமிழ் நாடகத்தோட மரபு, அதாவது அது ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சோ அது அப்படி தொன்று தொட்டுக்கிட்டே வருவாங்கல்ல, அந்த பழசை வந்துட்டு மறக்காமல் அப்படியே கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதுதான் நம்ம மரபுன்னு சொல்லுவோமா. அந்த மரபை வந்துட்டு பின்பற்றியும் கால மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரியே நாடகத்தை படைச்சது தான் வந்துட்டு சங்கரதாச சுவாமிகள். ஓகேவா? இவர் வந்துட்டு இசையை முதன்மைப்படுத்தி தான் நிறைய நாடகங்கள் அப்படின்றத வந்துட்டு எழுதியிருக்காரு. இசையை முதன்மைப்படுத்தியும் கூத்து மரபுகளை வந்துட்டு உள்வாங்கியும் நாடகங்களை படைச்சது யாரு அப்படின்னா வந்துட்டு சங்கரதாச சுவாமிகள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு பழங்கதைகளில் வந்துட்டு குறைவான நிகழ்ச்சிகளை எடுத்துட்டு பாத்திரங்களுக்கு வந்துட்டு அதிகமான இடமளித்து நாடகங்களை வந்துட்டு இவர் வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவர் ஒரு நாடக குழு வந்துட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். அதோட நேம் என்ன அப்படின்னா பாய்ஸ் கம்பெனி. ஓகேவா? இந்த பாய்ஸ் கம்பெனி வந்துட்டு யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி சிறுவர்கள், இளைஞர்கள் தான் வந்துட்டு இந்த நாடக குழுவில் வந்துட்டு அதிகமான வந்துட்டு பீப்புள்ஸாக இருந்தாங்க. அதனால தான் இந்த கம்பெனிக்கு வந்துட்டு பாய்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு பேர் வச்சு ஒரு நாடக குழுவை வந்துட்டு இவர் நடத்திட்டு வந்தார். ஓகேவா? இதனால தான் இவருக்கு வந்துட்டு தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க. இவர் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா இசையை முதன்மைப்படுத்தியும் கூத்துகளை வச்சும் தான் நாடகத்தை வந்துட்டு இவர் நடத்தினார். அதே சமயம் இவர் வந்துட்டு பாய்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு நாடக குழு அப்படின்றதையும் நடத்தினார். அதனால இவர் என்னன்னு சொல்கிறாங்க, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா தமிழ் நாடகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை சொல்லுவாங்க. அவங்கள பற்றி நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகேவா? இவர் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா நாடகங்களோட அமைப்பான ஆட்டம், இசை, சிறிதளவு வசனம் அப்படின்ற இந்த தெருக்கூத்து விஷயங்கள்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் குறைச்சிட்டு கற்பனை சிறப்பும் சந்தனயம் மிக்கதுமான பாடல்களை தான் இவர் படைச்சார். அதாவது நாடகத்தில் வந்துட்டு நிறையா டைலாக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அந்த கற்பனை நயமான விஷயம், அதுக்கப்புறமா வந்துட்டு சந்தனயம் பாடல்களை வந்துட்டு இவர் அதிகமாக வந்துட்டு படைச்சார். ஓகேவா? நடிகர்கள் வந்துட்டு அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான வசனங்கள் பேசுகிறதெல்லாமே இவர் வந்துட்டு மாற்றிட்டு அவருக்கு, அதாவது வந்துட்டு அந்த கேரக்டருக்கு வந்துட்டு எது பேசுனா கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்துட்டு இவர் வந்துட்டு உருவாக்குனார். ஒரு ரூல்ஸ் மாதிரி ஒரு வரையறுத்த நாடக பிரதிகளை வந்துட்டு இவர் உருவாக்குனாருன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவருடைய அந்த உரையாடல்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா பழந்தமிழ் இலக்கிய வகையிலிருந்துமே இவர் வந்துட்டு உரையாடல்களை வந்துட்டு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவருடைய நாடகங்களில் வந்துட்டு பாடல்கள் தான் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய அந்த பாடல்கள் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா இவருடைய இசை வந்துட்டு கர்நாடக இசைக்கூறுகளை தான் வந்துட்டு முதன்மைப்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவருடைய நாடகங்கள் வந்துட்டு படிப்படியாக எங்கே வரைக்கும் போச்சாமா, நகரங்களை நோக்கி இந்த நாடகங்கள் எல்லாமே நகர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை பற்றின ஒரு ஓவர்வியூனா என்னது, இவர் வந்துட்டு இசையை தான் வந்துட்டு முதன்மைப்படுத்தினார். என்ன இசை அப்படின்னா கர்நாடக இசை. இவருக்கு வந்துட்டு இவர் நடத்தின நாடக குழு பேர் என்னன்னா பாய்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு நாடக குழுவை வந்துட்டு இவர் நடத்தினார். இவர் வந்துட்டு இந்த வசனங்கள் எல்லாத்தையுமே குறைச்சி இவர் வந்துட்டு நாடக பிரதிகளை வந்துட்டு நிறையா உருவாக்குனார். ஓகேவா? இவருடைய முதன்மையான பெயர், இவருக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தலைப்பு என்ன, ஒரு சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். ஓகேவா? அவ்வளோதான் இவரை பற்றின விஷயங்கள். நெக்ஸ்ட் யாருன்னா மதுரகவி பாஸ்கரதாஸ்.
இவருடைய காலம் 1892 1952 வரைக்கும். இவர் வந்துட்டு முழுக்க முழுக்க இவருடைய நாடகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா பாடல்கள் வழியாக தான் இவருடைய நாடகங்களுமே அமைஞ்சிருக்கும். இவர் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இந்த விடுதலை உணர்வுக்காக விடுதலை போராட்ட காலத்தில் இருந்தவர் தான் இவர். ஸோ அதனால வந்துட்டு தன்னோட நாடகங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு விடுதலை விஷயமாக தான் தன்னோட நாடகங்கள் ஃபுல்லாகவே இவர் நடத்தியிருப்பார். ஓகேவா. சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இந்திய அளவில் புகழ்பெற்று திகழ்ந்தவர் யாருன்னா மதுரகவி பாஸ்கரதாஸ். ஓகேவா. மதுரகவி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்துட்டு இனிமையாக பாட்டு பாடக்கூடியவங்களை தான் நம்ம வந்து மதுரகவி அப்படின்னு சொல்கிறோம். மதுரம்னா என்ன அர்த்தம்? இனிமை அப்படின்றது அர்த்தம். ஓகேவா. இனிமையாக பாட்டு பாடி இவர் நாடகம் நடத்துனதுனால தான் இவருக்கு வந்துட்டு மதுரகவி பாஸ்கரதாஸ் அப்படின்ற நேம் வந்திருக்கு. ஓகேவா. இவர் வந்துட்டு ஆங்கிலேயர்களோட அடக்குமுறையை வந்துட்டு இவர் எதிர்த்தாரு. ஸோ அதனால வந்துட்டு நாடு ஃபுல்லாக வந்துட்டு போராட்டங்கள், புரட்சி, அப்புறமேட்டு காந்தியடிகளோட அந்த அறவழி போராட்டம்லாம் இருந்திருக்கும்ல, அது எல்லாத்தையுமே இவரும் வந்துட்டு உள்வாங்கிக்கிட்டு அதை வந்துட்டு நம்மளால் எப்படி பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்துட்டு நாடகங்கள் மூலியமாக தன்னோட பாட்டுக்கள் மூலியமாக அந்த விடுதலை உணர்ச்சியை வந்துட்டு பொதுமக்கள்கிட்ட போய் சேர்த்தார். ஓகேவா. இவர் என்ன பண்ணாருன்னா விடுதலைக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினச்சி தன்னோட தோன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பாடல்களாக எழுதி அதை தன்னோட நாடகத்தில் வந்துட்டு பொதுமக்கள் மூலியமாக கொண்டு போய் சேர்த்தார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆங்கிலேய அரசோட அடக்குமுறை சட்டம் ஒன்று போட்டு அதில் வந்துட்டு நாடகங்களை வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா கட்டுப்படுத்தினாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா தேசிய விடுதலை கருத்துக்களை நுட்பமாக அது வந்துட்டு அவங்களுக்கு புரியாத மாதிரி வச்சுக்கிட்டு நுட்பமாக இது என்ன பண்ணாருன்னா நாடகத்தோட பாடல்களில் வந்துட்டு இயற்றி அதை வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணார். ஓகேவா. அது வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு தெரியாத மாதிரி ஒரு பாடல்களை எழுதுன அந்த புதிய முறையை உருவாக்குனதும் இவர் தான். நெக்ஸ்ட்டு இவர் வந்துட்டு இன்னும் வேற என்னென்ன பாடல்கள்லாம் பாடியிருக்காரு அப்படின்னா பகத்சிங் வந்துட்டு தூக்கில் போட்ட அந்த காட்சி, அப்புறமா காந்தியடிகளோட அந்த வட்டமேசை மாநாடு, பஞ்சாப் படுகொலை, இது சம்மந்தமாக நிறைய பாடல்கள் வந்துட்டு இவர் எழுதியிருப்பார். ஆனால் இது எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு தடை செஞ்சிட்டாங்க. ஓகேவா. அப்போ அந்த காலத்தில் வந்துட்டு திரைப்படங்கள்லாம் அந்த அளவுக்கு கிடையாதுல்ல. ஸோ அந்த காலத்தில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மதுரகவி பாஸ்கரதாஸ் இருக்கார்ல, அவருடைய நாடக பாடல்களை வந்துட்டு ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ் அப்படின்ற அந்த ஒரு இசைத்தட்டு நிறுவனம், அதாவது கிராமஃபோன் நமக்குலாம் தெரியும்ல, அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு தட்டு மாதிரி இருக்கும், அதில் வந்துட்டு ஒரு கம்பியை வச்சாங்க அப்படின்னா அதை சுற்றிட்டே வந்துட்டு பாட்டு பாடுமா. அந்த கிராமஃபோன் நிறுவனம் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா இவருடைய நாடக பாடல்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க அந்த கிராமஃபோனில் வந்துட்டு ஏற்றி அதை வந்துட்டு உலகம் ஃபுல்லாக வந்துட்டு கொண்டு போய் சேர்த்தாங்க. ஓகேவா. புகழ்பெற்ற அது இல்லாமல் கேபி சுந்தராம்பாள், அப்புறமா வந்துட்டு கிட்டப்பா, எம்எஸ் சுப்புலக்ஷ்மி, இவங்க எல்லாருமே வந்துட்டு பாஸ்கரதாஸோட நாடகத்தில் வந்துட்டு கலந்துக்கிட்டு அதில் பாடி நடிச்சும் செஞ்சுருக்காங்க. ஓகேவா. இப்போ வந்துட்டு நான் மதுரகவி பாஸ்கரதாஸ்னா யாருன்னா விடுதலைக்காக வந்துட்டு போராட்டம் பண்ணவங்களில் இவரால் என்ன முடியுமோ அதை இவர் பண்ணியிருக்காரு. தன்னோட நாடகத்தில் விடுதலை உணர்வுகளை வந்துட்டு பாடல்கள் மூலியமாக வெளியிட்டவர் தான் யாருன்னா பாஸ்கரதாஸ். ஓகேவா. இவருடைய பாடல்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ் அப்படின்ற அந்த இசைத்தட்டு நிறுவனம் வந்துட்டு அதை அவங்களோட அந்த பாடல்கள் எல்லாத்தையுமே பதிவேற்றி உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்தாங்க. அது இல்லாமல் இவரோட நாடகத்தில் வேற யாரெல்லாம் பங்கெடுத்திருக்காங்க அப்படின்னா கேபி சுந்தராம்பாள், கிட்டப்பா, எம்எஸ் சுப்புலக்ஷ்மி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பம்பல் சம்பந்தனார். இவருடைய காலம்னா 1873 1964 வரைக்கும். இவர் தான் வந்துட்டு தமிழ் நாடகத்தின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யாருன்னா பம்பல் சம்பந்தனார் தான் தமிழ் நாடக தந்தை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இவர் வந்துட்டு அதாவது சங்கரதாஸ் சுவாமிகள் வந்துட்டு இசையை முதன்மைப்படுத்தி நிறைய நாடகங்கள் எழுதினாரா. ஆனால் வந்துட்டு பம்பல் சம்பந்தனார் என்ன பண்ணார் அப்படின்னா வந்துட்டு உரை மூலியமாக மக்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் வந்துட்டு நாடகங்கள் எல்லாத்தையுமே எழுதினாருன்னு சொல்கிறாங்க. இவர் அந்த மாதிரி மாற்றினது மூலியமாக தமிழ் நாடகம் வந்துட்டு எதோட நிகராக மாறிடுச்சுன்னா மேநாட்டு நாடகங்களுக்கு நிகராக மாற்றினது யார் அப்படின்னா பம்பல் சம்பந்தனார் தான். ஓகேவா. இவர் எந்த மாதிரி நாடகங்களை எழுதினாரு அப்படின்னா புராண வரலாற்று நாடகங்களை எழுதி, ஆனால் அந்த பேச்சு இருக்குல்ல, அந்த உரையாடல், அதை எப்படி கொண்டு போனார் அப்படின்னா வந்துட்டு மக்களோட வாழ்க்கையை ஒட்டுன மாதிரி சமூக கதைகளாக வந்துட்டு சமூகத்துக்கு
சமூக நாடகங்களையும் இவர் வந்து நிறையா நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இவருடைய நாடகங்களில் வந்துட்டு மோஸ்ட்லி உரையாடல்கள் தான் வந்துட்டு இவர் ரொம்ப முதன்மைப்படுத்தினார். இதே வந்துட்டு சங்கரதாஸ் சுவாமிகள்னா எதை முதன்மைப்படுத்தி நடத்தினாருன்னா வந்துட்டு இசையை தான் முதன்மைப்படுத்தி நாடகங்கள் நடத்தினார். ஆனால் வந்துட்டு பம்பல் சம்பந்தனார் வந்துட்டு உரையாடல்களை தான் முதன்மைப்படுத்தி நாடகத்தை நடத்தியிருக்காரு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹரிச்சந்திரன் கதையை வந்துட்டு, ஹரிச்சந்திரன்னா யார்? உண்மையை பேசுகிற ஒரு மனிதரா. ஆனால் வந்துட்டு பம்பல் சம்பந்தனார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சந்திரஹரி அப்படின்ற ஒரு பொய் பேசுகிற ஒரு கேரக்டரை மட்டுமே ஒரு கதையாக வச்சு ஒரு நாடகத்தை போட்டார். ஓகேவா. அது மூலியமாக எதிர்கதை நாடகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு புதிய வகையை உருவாக்குனது யார் அப்படின்னா பம்பல் சம்பந்தனார் தான். ஓகேவா. அது இல்லாமல் இவர் வந்துட்டு வேறு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய நாடகங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம தமிழ் மொழியில் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி அதையுமே இவர் நடத்தியிருக்கார். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? நாடகங்கள் அப்படின்னா அது எப்போ நடக்கும்? ராத்திரி 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா விடிய விடிய அது நடந்துகிட்டே இருக்குமா? ஆனால் பம்பல் சம்பந்தனார் என்ன பண்ணார் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய நாடகத்தை வந்துட்டு 3 அப்படி இல்லைன்னா 4 மணி நேரத்துக்குள்ளாடி முடிக்கிற மாதிரியான முறையை கொண்டு வந்தவர் தான் பம்பல் சம்பந்தனார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இவர் வந்துட்டு 1891 சுகுண விலாச சபை அப்படின்ற ஒரு பயில்முறை நாடக குழுவை நிறுவனார். எங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான். ஓகேவா. அதாவது நாடகத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த சுகுண விலாச சபையில் போய் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி முதல் பயில்முறை நாடக குழுவை நிறுவனது யாருன்னா பம்பல் சம்பந்தனார். எப்போனா 1891. ஓகேவா. இவர் எழுதுனது மொத்தமாக 94 நாடகம். அந்த 94 நாடகமுமே வந்துட்டு அச்சு நூலாக வந்துட்டு வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அது இல்லாமல் இன்னும் வேறு என்னென்னலாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா மனோகரா, சபாபதி, சந்திரஹரி, சிறுத்தொண்டர் நாடகம், உத்தம பத்தினி, இதெல்லாமே வந்துட்டு அவரோடது ரொம்ப முக்கியமான நாடகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இவர் வந்து நாடகம் சம்பந்தமாக சில நூல்களுமே எழுதியிருக்காரு. அது என்னது அப்படின்னா நாடகத்தமிழ், நாடக மேடை நினைவுகள், பேசும் பட அனுபவங்கள். இந்த 3 நூலுமே எதை பற்றினதுன்னா நாடகம் தொடர்பாக பம்பல் சம்பந்தனார் எழுதின நூல்கள் தான். ஓகேவா. அது இல்லாமல் இவர் ஒரு இதழும் நடத்தியிருக்கார். அது என்னது அப்படின்னா இந்திய நாடக மேடை அப்படின்ற ஒரு இதழை நடத்தினது யாருன்னா பம்பல் சம்பந்தனார். ஓகேவா. இவர் வந்து நிறையா விஷயம் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ஒரு ரீகாலாக பார்க்கலாம். இவரை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? தமிழ் நாடக தந்தை அப்படின்னு சொல்கிறோமா. இவர் வந்துட்டு இசைக்கு முதன்மைப்படுத்தாமல் உரையாடல்களுக்கு வந்துட்டு முதன்மைப்படுத்தி நாடகத்தை நடத்தினது யாருன்னா வந்துட்டு பம்பல் சம்பந்தனார் தான். ஓகேவா. இவருடைய காலகட்டத்தில் தான் வந்துட்டு தமிழ் நாடகம் வந்துட்டு மேநாட்டோட நாடகங்களுக்கு நிகராக ஒப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவர் வந்து ஹரிச்சந்திரன் கதையை வந்துட்டு சந்திரஹரி அப்படின்ற ஒரு பொய் பேசுகிற கேரக்டராக ஒரு நாடகத்தை உருவாக்குனது மூலியமாக எதிர்கதை நாடகம் அப்படின்ற ஒரு புதிய வகையை இவர் வந்து உருவாக்குனார். அது மட்டும் இல்லாமல் இவர் மொழிபெயர்ப்பு நாடகங்களையுமே இவர் வந்து படைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இவர் வந்து நைட்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய நாடகத்தை 3லேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளாடியே முடிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு முறையுமே இவர் கொண்டு வந்தார். அடுத்ததாக முக்கியமானது என்னென்னா 1891 சுகுண விலாச சபை அப்படின்ற ஒரு பயில்முறை நாடக குழுவை இவர் வந்து உருவாக்குனார். அப்புறமா வந்துட்டு இவருடைய 94 நாடகங்களுமே என்ன பண்ணிட்டாங்க? அச்சு நூல்களாக வெளியிட்டாங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமான நாடகம் அப்படின்னா மனோகரா, சபாபதி, சந்திரஹரி, சிறுதொண்டர் நாடகம், உத்தம பத்தினி. ஓகேவா. இவர் வந்து நாடக நூல்கள் என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்னா நாடகத்தமிழ், நாடக மேடை நினைவுகள், பேசும் பட அனுபவங்கள். இவருடைய இதழ் நேம் என்ன? இந்திய நாடக மேடை. ஓகேவா. தமிழ் நாடக தந்தை யாருன்னா பம்பல் சம்பந்தனார். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு யார்கிட்ட போகிறோம் அப்படின்னா பாலாமணி அம்மையார். இவங்க வாழ்ந்த காலம் 19ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதி. ஓகேவா. பாலாமணி அம்மையார் யார் அப்படின்னா வந்துட்டு முதல்ல பெண்கள் மட்டுமே சேர்ந்து நடத்தின ஒரு நாடக குழு தான் எதுனா வந்துட்டு பாலாமணி அம்மாள் நாடக குழு. ஓகேவா. இவங்களுடைய நாடக குழுவில் வெறும் பெண்கள் மட்டும்தான் இருந்தாங்க, எந்த விதமான ஆண்களுமே கிடையாது. ஓகேவா. இவங்களுடைய குழுவில் வந்துட்டு மொத்தமாக 70 பெண்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய நாடகங்களை வந்துட்டு என்ன சிறப்பிச்சு சொல்கிறாங்க அப்படின்னா நாடக அரசி அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய நாடகங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு சிறப்பிச்சு சொல்கிறாங்க.
அதே சமயம் இவங்களுடைய நாடகங்கள் எல்லாமே எதை வந்துட்டு மெயினாக வச்சுருக்கோம், அதோட எய்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு சீர்திருத்தங்களை தான் வந்துட்டு, சமுதாய சீர்திருத்தங்களை தான் வந்துட்டு இதோட உள்ளடக்கங்களாக வச்சு இவங்க வந்து நாடகத்தை நடத்துவாங்க. ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க வந்துட்டு நாடக மேடையில் பெட்ரோமாக்ஸ் லைட் அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களும் யாருன்னா பாலாமணி அம்மையார் தான். பாலாமணி அம்மையாரை பற்றி எனது நாடக வாழ்க்கை அப்படின்ற ஒரு நூலில் ஔவை சண்முகம்ன்றவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, பாலாமணி அம்மையாரோட நாடகம் வந்துட்டு எங்கே நடக்கும்னா கும்பகோணத்தில் தான் நடக்கும். ஓகேவா? எத்தனை மணிக்குன்னா 9:30 மணிக்கு நாடகம்ன்றது ஸ்டார்ட் ஆகும். இதுக்காக வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்காங்கள்ல, ஆங்கிலேயர்கள், அவங்க வந்துட்டு 2 ரயிலை வந்துட்டு விட்டாங்க. எத்தனை மணிக்கு அப்படின்னா மாயவரத்துலேருந்து 8 மணிக்கும் திருச்சியிலேருந்து 8:30 மணிக்கும். ஓகேவா? அந்த 2 ரயிலும் வந்துட்டு கும்பகோணத்துக்கு வர மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த 2 ரயிலும் கும்பகோணத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய நாடகம் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக நடக்குமா, அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த நாடகம் எப்போ முடியுதோ அப்போ வந்துட்டு மறுபடியும் அந்த 2 ரயிலும் திரும்படியும் மாயாவரத்துக்கும் திருச்சிக்கும் போகுமாமா. இந்த மாதிரி ஆங்கில அரசு வந்துட்டு இவங்க நாடகத்தை பார்க்கறதுக்காக 2 சிறப்பு வண்டிகளை வந்துட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தொடர் வண்டிக்கு என்ன நேமே வச்சுருந்தாங்க அப்படின்னா பாலாமணி ஸ்பெஷல் ரயில் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் வச்சதா சொல்கிறாங்க. இது எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனது நாடக வாழ்க்கை அப்படின்ற நூலில் ஔவை சண்முகம் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அவ்வளோதான் வந்துட்டு பாலாமணி அம்மாளை பற்றி. நெக்ஸ்ட்டு ஆர்எஸ் மனோகர். அவருடைய காலம் 1925 2006 வரைக்கும். இவர் வந்துட்டு எல்லாருக்குமே நம்ம நிறைய தடவை இவரை நம்ம வந்து டிவிலேயே பார்த்துருப்போம். இவரை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்துட்டு நிறையா வில்லன் கேரக்டர்லேயும் இருந்திருப்பார், நிறையா வந்துட்டு காமெடியனாகவும் இவர் நடிச்சிருப்பார். ஓகேவா? ஆனால் இவர் நிறையா கேரக்டர், அதாவது பழைய படத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா இவர் ஹீரோவாகவுமே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவரை வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா தமிழ் நாடக உலகில் வந்துட்டு இவரை நாடக காவலர் அப்படின்னு இவரை சொல்கிறாங்க. யாருன்னா ஆர்எஸ் மனோகர். ஓகேவா? இவர் வந்து கல்லூரியில் வந்துட்டு ஒரு ட்ராமாவில் நடிச்சிருக்காரு. அப்போ அதில் கேரக்டர் என்னவா நடிச்சிருக்காருன்னா மனோகர் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அதனால தன்னோட நேமையே இவர் மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டாரு. ஆனால் இவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னா ராமசுவாமி சுப்பிரமணியன். இவருடைய இயற்பெயர் ராமசுவாமி சுப்பிரமணியன். இவர் ஃபஸ்ட்டு வந்துட்டு மூவிஸ்லலாம் வந்துட்டு ஹீரோவாக தான், கதாநாயகனாக தான் நடிச்சிட்டு இருந்தார். ஆனால் வந்துட்டு இவருக்கு நாடகத்து மேலே அதிகமான ஈர்ப்பு இருந்ததுனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா நேஷ்னல் தியேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு நாடக நிறுவனத்தை 1954 இவர் ஸ்டார்ட் பண்ணார். ஓகேவா? இவர் அதுக்கப்புறமா என்னென்ன நாடகங்கள்லாம் இயற்றினார் அப்படின்னா இன்ப நாள், உலகம் சிரிக்கிறது அப்படின்ற சமூக நாடகங்கள் எல்லாத்தையுமே இவர் வந்துட்டு அரங்கேற்றினார். அதுக்கப்புறமா வந்துட்டு இவர் வரலாற்று நாடகம், இதிகாசம், அந்த மாதிரியான நாடகங்கள் எல்லாத்தையுமே அரங்கேற்றினார். அப்புறமா அந்த எதிர்மறை கதாநாயகர்கள்லாம் இருப்பாங்கள்ல, ராவணன், சூரபத்மன், அந்த மாதிரியான எதிர்மறை கதாபாத்திரங்களுக்கெல்லாம் இவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாதிரியான நாடகங்களையுமே இவர் நிறையா படைத்தார். ஓகேவா? இவருடைய மேடை அமைப்பு, அந்த தந்திர காட்சி, இது எல்லாமே வந்துட்டு இவரோட நாடகம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பார்த்து வந்துட்டு மக்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இவரோட நாடகத்தை வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவர் வந்து இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா லங்கேஸ்வரன் அப்படின்ற ஒரு நாடகம் வந்துட்டு இவர் நடத்தினார். அது வந்துட்டு எல்லாருமே இவரே ஒரு ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு அளவில் அந்த நாடகம் வந்துட்டு தயாராகி இருந்துச்சு. அது வந்து ஃபஸ்ட்டு எங்கே வந்துட்டு பண்ணாங்க அப்படின்னா இலங்கையில் தான் பண்ணாங்க. எத்தனை நாள் நடந்துச்சு அப்படின்னா 21 நாள் நடந்துச்சு. ஓகேவா? அந்த நாடகத்தை பார்த்துட்டு வியந்த மக்கள் எல்லாருமே மனோகருக்கு வந்துட்டு என்ன நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லங்கேஸ்வரன் அப்படின்ற பட்டத்தை கொடுத்து இவரை வந்து கௌரவிச்சிருக்காங்க. ஓகேவா? நிறையா தடவை ஒரே நாடகம் நிறையா தடவை ரிப்பீட் ஆனதில் வந்துட்டு இந்த நாடகம், இந்த லங்கேஸ்வரன் அப்படின்ற நாடகம் வந்துட்டு ஒரு முக்கியமான நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இன்னும் வேற என்னென்னலாம் இவருடைய நாடகங்கள் ரொம்ப பெருமை வாய்ந்தது, ரொம்ப பிரபலமானதாக இருந்துச்சு அப்படின்னா சாணக்கிய சபதம், சூரபத்மன், சிசுபாலன், இந்திரஜித், நரகாசூரன், சுக்ராச்சாரியார், இதெல்லாமே வந்துட்டு இவருடைய குறிப்பிடத்தக்க நாடகங்கள்
அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இவருக்கு வந்துட்டு டைம் வந்துட்டு இவர் வந்து ரொம்ப பஞ்சுவலாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. எதுவுமே கரெக்டாக நடக்கணும், எதுவுமே தப்பு நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் வந்து எல்லா நாடகங்களுமே நடத்திட்டு இருந்தார். இவர் ஒவ்வொரு நாடகம் நடத்துறதுக்கு முன்னாடியுமே 30 நாள் வந்துட்டு ரிஹர்சல் மட்டுமே பார்ப்பாரு. ஓகேவா, நாடகத்துக்கு நடித்து எல்லாம் பண்ணனாலும் 30 நாள் இவர் ரிஹர்சல் மட்டுமே பார்ப்பாரு. அது வந்துட்டு ஒரு சில நாடகம்னு கிடையாது, எல்லா நாடகத்துக்குமே ஒவ்வொரு நாடகத்துக்குமே இவர் 30 நாள் ஒத்திகை பார்ப்பாரு. ஓகேவா, இவர் நாடகம் மட்டும்தான் பண்ணாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இவர் நாடகமும் பண்ணி 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கூட இவர் நடிச்சிருக்கார். ஓகேவா, இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது அப்படின்னா வந்துட்டு இந்த லங்கேஸ்வரன் அப்படின்ற நாடகம், அதுக்கப்புறமா வந்துட்டு இவர் உருவாக்குன இந்த நேஷ்னல் தியேட்டர்ஸ், அது அப்புறம் இந்த எந்த வருஷம். ஓகேவா, அதெல்லாம் தான் வந்துட்டு இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு இவர் மொத்தமாக வந்துட்டு 30 நாள் வந்துட்டு ஒத்திகை பார்ப்பார். ஒவ்வொரு நாடகத்துக்கும் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் நடிச்சிருக்கார். ஓகேவா, இப்போ நம்ம வந்துட்டு யார் யாரெல்லாம் பார்த்தோம்? சங்கரதாஸ் சுவாமிகள் பார்த்தோம், அதுக்கப்புறமா வந்துட்டு மதுரகவி பாஸ்கரதாஸ் பார்த்தோம், அதுக்கப்புறமா பம்பல் சம்பந்தனார் பார்த்தோம், பாலாமணி அம்மையால் பார்த்தோம், இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு ஆர்எஸ் மனோகர் பார்த்தோமா. இவங்கெல்லாம் தான் வந்துட்டு தமிழ் நாடகத்துக்கு வந்துட்டு அதிகமான பங்களிப்பு செஞ்சு நாடகத்தை வந்துட்டு ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்தவங்க. ஓகேவா, இது இல்லாமல் வந்துட்டு வேறு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு தெரியுமாலையும் படிப்போம் சுவைப்போம்லையும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு தெரியுமா பார்க்கலாம். இப்போ இங்கே யாரை பற்றி சொல்லியிருக்காங்க? ஆண்டன் செக்காவ் அப்படின்றவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. இவருடைய காலம் 1860 1904 வரைக்கும். ஓகேவா, இவர் வந்துட்டு ரஷ்ய நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர், அப்புறமா சிறுகதை எழுத்தாளர். ஓகேவா, இவர் வந்துட்டு புனைக்கதை இலக்கிய உலகத்தில் வந்துட்டு சிறந்தவராக கருதப்படுறார். ஓகேவா, இவர் வந்துட்டு நிறைய நூல்கள் படைச்சிருக்காரு, நாடகங்கள். அது என்னென்ன அப்படின்னா கடல் பறவை, ஆங்கிள் வான்யா, 3 சகோதரிகள், செரிஃப் பழத்தோட்டம். இது எல்லாமே வந்துட்டு செவ்வியல் நாடகங்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான, இவர் இயற்றின நாடகங்கள்லேயே ரொம்ப முக்கியமான 4 செவ்வியல் நாடகங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு இவருடைய கொஞ்சம் அந்த ஸ்பெஷலாக சில சிறுகதைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் படிச்சுட்டு இவர் கூடயே இருப்பாங்கல்ல சில ரைட்டர்ஸுமே, இவர் காலத்துலேயே இவரோடைய இன்னொரு சில ரைட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடியுமே வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ஒரு தனி மரியாதையை பெற்று தந்ததுன்னா வந்துட்டு இந்த 4 செவ்வியல் நாடகம், அப்புறமா இவருடைய சிறந்த சிறுகதைகள். ஓகேவா, இவங்க வந்துட்டு நவீனத்துவ முறையை வந்துட்டு நாடகத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் அது இவர் மட்டும்தான் கொண்டு வந்தாரான்னு கேட்டால் கிடையாது. இன்னும் வந்துட்டு வேறு யாரெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஹென்ரிக் இப்சன், அதுக்கப்புறமா வந்துட்டு ஆகஸ்ட் ஸ்ட்ரின்பெர்க் அப்படின்ற 2 பேரும் சேர்ந்து, அது இல்லாமல் வேறு யாருன்னா நம்மளுடைய இந்த ஆண்டன் செக்காவ். ஓகேவா, யார்? ஹென்ரிக் இப்சன், ஆகஸ்ட் ஸ்ட்ரின்பெர்க், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு நாடகத்தில் வந்துட்டு ஒரு நவீனத்துவ முறையே வந்துட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவருடைய இந்த நாடகங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா மரபு வழி நடிப்புக்கு பதிலாக மக்களுக்கு வந்துட்டு மனநிலை சார்ந்த அரங்கியல் அப்படின்ற அந்த ஒரு நுட்பத்தையும் நாடகத்தோட உரைகளுக்குள் ஆழ்ந்து போகும் நிலையையுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு வந்தோமா பார்த்தோமா சும்மா கவனிச்சோம் அப்படின்ட்டு இல்லாமல் அது வந்துட்டு அந்த நாடகத்துக்குள்ளாடியே அவங்கள ஆழமாக போகிற அளவுக்கு வந்துட்டு அந்த நாடகம் வந்துட்டு கொடுக்கும். அந்த மாதிரியான முறைகளை தான் வந்துட்டு இவங்க 3 பேரும் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா, சாரி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு படிப்போம் சுவைப்போம். இது வந்துட்டு யாருன்னா வந்துட்டு நம்ம டி.கே. சண்முகம் இருக்காங்கல்ல, அவங்க எழுதின தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்ற ஒரு நூல்ல இருந்து ஒரு சின்ன பகுதி மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் நம்ம யாரை சொல்கிறோம்? சங்கரதாஸ் சுவாமிகளை சொல்கிறோமா, அவரும் கவிராயர் முத்துசாமியும் 2 பேரும் பேசிக்கிற மாதிரி ஒரு உரையாடல் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு கவிராயர் வந்துட்டு சுவாமிகளை பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய பாடல்கள் எல்லாமே வந்துட்டு முள்ளும் முரடும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு நம்ம சங்கரதாஸ் சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு கவிராயரோட பாடல்கள் எல்லாமே கல்லும் கரடும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இவங்க 2 பேருமே யாருன்னா புலவர்கள், அதிகமாக சொற்களெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய கவிஞர்களாக இவங்க மாறினவங்க. ஓகேவா, ஸோ இவங்களுடைய இந்த முள்ளும் முரடும், அப்புறமேட்டு இந்த கல்லும் கரடும்,
அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா இவருடைய பாடல்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு முரட்டுத்தனமாகவும் கவிராயரோட பாடல்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கரடு முரடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போமா, ரொம்ப கடினமானதாக இருக்குன்னு நினைப்போமா. ஆனால் இதுக்கு அர்த்தம் அது கிடையாது. அதோட உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா, முள்ளும் முரடும் அப்படின்னா வந்துட்டு அந்த முள் பழம் இருக்குல்ல, பலாச்சுவை, அது மாதிரி இவருடைய பாடல்கள் வந்துட்டு இனிக்கிறதாகவும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு கவிராயரோட பாடல் கல்லும் கரடும்னு சொன்னாங்கல்ல, அது எப்படி இருக்குன்னா வந்துட்டு கற்கண்டு மாதிரி இனிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுதான் வந்துட்டு இதோட உள்ளர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்துட்டு நாடகவியல் ஆளுமைகள் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். யார் யாருன்னா வந்துட்டு சங்கரதாஸ் சுவாமிகள், அவர் உருவாக்குன அந்த பாய்ஸ் கம்பெனி, அப்புறமேட்டு வந்து மதுரகவி பாஸ்கரதாஸ் வந்துட்டு அவர் நிறைய நாடகம் மூலியமாக விடுதலைக்கான பாடல்கள் எல்லாத்தையுமே வெளியிட்டார். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பம்பல் சம்பந்தனார், அவர் என்ன பண்ணாருன்னா வந்துட்டு அந்த பாடல்களை வந்துட்டு உரையாடல்களாக மாற்றினார். ஓகேவா, அவருடைய காலத்தில் தான் வந்துட்டு அந்த நாடகம், நம்மளோட தமிழ் நாடகம் வந்துட்டு மேநாட்டு நாடகம் அளவுக்கு நிகரான ஒரு விஷயமா மாறிச்சு. நெக்ஸ்ட்டு பாலாமணி அம்மையார் வந்துட்டு பெண்கள் மட்டுமே இருந்த ஒரு நாடக குழுவை வந்துட்டு அமைச்சாங்க. ஆர்எஸ் மனோகர் வந்துட்டு நாடக கலையை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வியக்கத்தக்க அளவில் மாற்றினார். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆண்டன் செகாவ், அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தாச்சு. அப்புறமா வந்துட்டு டிகே சண்முகத்தோட ஒரு அந்த தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்ற புக்கில் இருந்தும் ஒரு பகுதி கொடுத்துருந்தாங்க, அதுவுமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா, இவ்வளோதான் வந்துட்டு தமிழ் நாடகவியல் ஆளுமைகள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு நாடகம் கொடுத்துருக்காங்க. இதையும் அப்புறமா வந்துட்டு பேச்சுக்கலை அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா, இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.